ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே ஸ்டைலோட பன்னீர் பட்டர் மசாலாவை எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். இதை ஆயில் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாத அளவுக்கு பொறுமையாக ஜென்டிலாக அதை கிளறி விடலாம். நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். கஸ்தூரி மேத்தினா ஒன்றும் இல்லைங்க, காஞ்சி போன வெந்தய கீரையை கவரில் அடைச்சி சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கலாம். எனக்கு க்ரீம் பிடிக்காது, அதனால் நான் பட்டரே சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்வாங்களோ அதே போல் பன்னீர் பட்டர் மசாலா பக்காவாக ரெடியாகி வந்துடுச்சு. இதை தோசை, இட்லி, சப்பாத்தி, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன்.